டாய்லெட்டை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அது இப்படி ஒரு லொக்கேஷனில் கொமட்டோட ஒரு டாய்லெட். கிளிநொச்சியில் இருந்து கொண்டு இந்த இடத்த பார்க்காம விட்டுட்டிங்களா அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. எனக்கு ஏறி பார்க்குறது கொஞ்சம் சேஃப். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக எதுக்கடா இந்த இடத்த வந்து பார்க்காமல் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இடம் தான். என்ன சொல்கிறது, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட அதுவும் வந்து கனகராயன்குளத்துலேயே வந்து அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இது தெரியாது. கனகராயன்குளத்தில் இருக்கிறவங்க கூட அதிகமான மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ அந்த கரப்பு குருத்தி குளம் அதுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேம் ஒன்று இருக்குது, ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இப்படியே வந்து அந்த பாலத்தில் நிறைய தூரம் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த குளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வயல் ஒன்று இருக்குது. அப்படியே வந்து அந்த வயலெல்லாம் தாண்டி நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சந்தி ஒன்று இருக்குது. அந்த சந்திக்கு இங்கால வந்து பெரிய ஒரு ஆலமரம் வந்து நிற்குது. ஸோ அந்த ரோட்டால் வந்து போகக்கூடாது. அதில் வந்து நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இது நேராக வேறு இதில் வந்து கொஞ்சம் ஆலமரங்கள் தான் நிற்குது. பட் அந்த ஆலமரம் இந்த பனையெல்லாம் நிற்கிற ஒரு இடத்தால் வந்து உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன ரோடு ஒன்று போகுது. இது வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டீங்க. வந்தீங்கன்னு சொன்னால் இது எங்கே போகுதுன்னு தெரியாது. ஏதோ காட்டுக்குள்ளே சின்ன போகிற ஒரு சின்ன ரோடு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரோட்டாக தான் நாங்கள் நேராக போகிறோம். இதுக்கு போகிறதுக்கு வந்து கூகுள் மேப்பை பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய தூரம் சுற்றி தான் இந்த இடத்துக்கு வருவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ளே வர முடியுமோ தெரியல. ஆனால் இந்த கனகராயங்குளம் மகா வித்தியாலயத்தில் அப்படியே நேராக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் இடத்த காட்டுறேன் எப்படி உள்ள வரணும்னு. இதில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கும். இது ஒரு கோயிலோ என்னவோ தெரியலை. இதுக்கு இங்கால தான் வந்து இந்த இடம் இருக்குது. இந்த ஏறலாமோ ஒன்று ஏறலாமோ. ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளிநொச்சியில் இருந்து கொண்டு இந்த இடத்த பார்க்காம விட்டுட்டிங்களா அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. என்னென்னு சொன்னால் கிளிநொச்சிங்களை வடக்கு வாகனத்துக்குள்ளே இல்லாமல் வந்து இவ்வளோ பெருசாக அழகான இடங்களை வந்து இயற்கையோடு இருக்கக்கூடிய இடங்களை வந்து பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக. ஆனால் இங்கே வந்தால் கிளிநொச்சிக்குள்ளேயே இப்படி ஒரு இடம் இருக்குது. அதுவும் வந்து ஆமிக்காரங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்த இப்படி இந்த அளவுக்கு செய்து வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பாலத்துக்கு வந்து ஏறுறதுக்காக ஒரு ஏணியை வந்து கட்டியிருக்கிறாங்க. அது ரொம்ப வந்து ஒரு பொச்சு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கயிற்றால் தான் கட்டியிருக்கேன். ஸோ ஏறி பார்க்குறது கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தாலும் இதில் நம்ம ஏறும்போது ரொம்ப கவனமாக ஏறணும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு மேலே ஏறி நின்று இந்த அழகை பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து செமையாக இருக்கும். என்னென்னு சொன்னால் மரத்துக்கு மேலே இப்படி ஒரு பாலம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காது. இது இயற்கையான தடிகளை வச்சு கயிறுகளை கொண்டு கட்டுற பாலம். ஸோ எல்லோரும் வந்து இதை செய்ய மாட்டாங்க. சில ஆமிக்காரங்கள் இல்லாட்டிக்கு ஒரு பாக்கு வலிச்சால் தான் இப்படியான பாலங்களை வந்து காண முடியும். ஸோ ஏறி நின்று பார்க்குறதுக்கு செம்மையான ஒரு இடம். கண்டிப்பாக வந்தால் ஒரு ஏறி நின்று பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. உலகத்துலேயே வந்து இப்படி ஒரு டாய்லெட்டை வந்து யாருமே ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு டாய்லெட்டை காட்டுக்குள்ளால் போய் ஒரு டாய்லெட் வந்து இப்படி ஒரு லொக்கேஷனில் டாய்லெட் வந்து வாரதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் இருக்கிறதுக்கு. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குது. இப்படி ஒரு டாய்லெட்டை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டேங்குது. அது இப்படி ஒரு லொக்கேஷனில் கொமட்டோட ஒரு டாய்லெட். மேலே எல்லாமே ஓப்பனில் மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து கொமட்டை வச்சுருக்குறாங்க. அதுதான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கீழே வந்து தண்ணிக்கு போத்தில் எல்லாம் இருக்குது. சிங்கள மக்கள் தான் அதிகமாக இங்கே வரவங்க வந்து நின்று நீந்துறது, பாட்டு பாடுறது அப்படி எல்லாம் வந்து செய்துட்டு போகிறவ. என்னத்துக்காகன்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஆவின்ற கண்ட்ரோலில் இருக்கிறதுல சிங்கள மக்களுக்கு தான் இந்த இடங்கள் வந்து கூட இவங்க தெரியப்படுத்துவாங்க. ஸோ அதால் வந்து பெருசாக தமிழ் மக்களுக்கு இந்த இடம் தெரியாது. ஆனால் கிளிநொச்சி பகுதிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கனகராயன் குளத்துக்கு யாராச்சும் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாட்டி போயிட்டு பாருங்கள். செமையான ஒரு இடம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து குளமே ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் இருந்து வர தண்ணி தான் அந்த கால்வாய் வழியாக வந்து அந்த பாலத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ இந்த குளத்தில் வந்து ஒரு சைட்டில் ஆர்மி கேம்ப் இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் பெருசாக மழை காலம் இல்லை. ஆனால் வன்னி சைட்டில் இருக்கிற எல்லா குளங்கள்லேயும் இப்படி கால்வாய்கள்லேயும் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியலை. ஸோ உள்ளுக்குள்ளே வார வரையும் கண்டிப்பாக வந்து நீங்களாக வந்தீங்கன்னு சொன்னால் கண்டுபிடிக்க மாட்டோம். உள்ளுக்குள்ள இது அந்த பாலத்துக்கு கீழே வந்து போய்கிட்டு இருக்கிற தண்ணி வந்து ஓடிட்டு இருந்தேன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது. அகலம் வந்து சரியான பெருசாக இருக்குது. பெரிய ஆறு ஒன்று தான். இப்படி மழை காலங்களில் வந்தீங்கன்னா இதுக்குள்ளே ரங்குறத வந்து முட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் மேல் நின்று பார்க்கவே தெரியல. கீழே ரங்கு நின்று பார்த்தா பெரிய ஒரு ஆறு.
மேலே இருந்து தண்ணி கீழே வந்து விடுறதுக்காக விட்டுருக்காங்க. நிறைய பைப்புகள் வந்து விட்டுருக்காங்க வந்து கனகராயன்குளம் மகா வித்தியாலயத்துலேருந்து முன்னுக்கு இருக்கிற ரோட்டில் அப்படியே நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த குளத்துக்கு வந்து போக முடியும். பட் இங்கே தான் ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னு சொன்னால் அதை அந்த கனகராயன்குளத்துக்கு நேராக வந்தாலும் உங்களால் வந்து இந்த குளத்துக்கு போக முடியாது. அதுக்கு வந்து குறிப்பிட்ட இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்குலாம் போக முடியும்.